வணக்கம், வெல்கம் டு தீபா வியூ. இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ரோட்டு கடை சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் கொஞ்சம், சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவை போட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்க தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மசிய அரைச்சிக்கலாம். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் துண்டு துண்டாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் முந்திரி போட்டுக்கிறேன். இதை நல்லா மசிய அரைச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவையும் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடுறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுடுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தேங்காவையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. சூப்பரான ரோட்டு கடை சால்னா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.